Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இந்த வீடியோல நம்மளோட ஹேர்க்கான ஒரு ஹேர் டானிக் வந்து செய்ய போறோம். இந்த ஹேர் டானிக் பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் டானிக் பாத்தீங்கன்னா நம்மளோட முடி கொட்டுற பிரச்சனையை உடனடியா ஸ்டாப் பண்ணி முடி வளர்ச்சியையும் வந்து தூண்ட ஆரம்பிக்கும். இதனால நமக்கு சின்னதா பேபி ஹேர்லாம் வந்து சீக்கிரமா வளர ஆரம்பிக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது ட்ரை பண்ணும்போது கோல்டு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கும். இந்த ஹேர் டானிக் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கோல்டு எதுவும் பிடிக்காது. ஸோ தைரியமா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த டானிக் வந்து எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த டானிக் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 5லிருந்து 6 செம்பருத்தி பூ இதழ்களை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம இது கூட வந்து க்ரீன் டீ வந்து சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு க்ரீன் டீ பேக் எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற க்ரீன் டீயை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. க்ரீன் டீயில் பார்த்தீங்கன்னா ECGC அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முடி கொட்டுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஹார்மோனை வந்து கட்டுப்படுத்தி நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்த்துருக்கிற செம்பருத்தியில் பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் இருக்குது. இது வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் இதில் சேர்த்துருக்கிற கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின் அயன் மாதிரியான சத்துக்கள் இருக்கிறதுனால இன்னும் நம்மளோட ஹேர் வளர்ச்சி வந்து அதிகமாகும். அப்புறம் நம்ம இதில் சேர்த்துருக்கிற வெந்தயம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு உடல் சூட்டால் கூட முடி கொட்டும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் வந்து உடல் சூட்டை குறைச்சி முடி கொட்டுற பிரச்சனையும் வந்து ஸ்டாப் பண்ணும். இப்போ இந்த எல்லா பொருள் கூடயும் ஒரு கப் அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டானிக்கை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. 1லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் 2 கொதி வந்தாலே போதும். அந்த மாதிரி 2 கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா கூலாகிற வரைக்கும் இதை வந்து மூடி வச்சுருங்க. நல்லா கூலானதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து நீங்கள் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஹேர் டானிக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் டானிக்கை எப்போ எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டானிக்கை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறத விட உங்களோட ஸ்கல்ஃபில் தான் வந்து நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணணும். ஸோ நல்லா ஸ்கல்ஃப்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இந்த டானிக்கை நீங்கள் குளிக்க போகிறதுக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உங்களோட ஸ்கல்ஃபில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இந்த டானிக் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஷாம்பூ யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த டானிக்கை மொத்தமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் எப்போல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த டானிக்கை நீங்கள் வாரத்தில் 2லேருந்து 3 தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 3 தடவை நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கலாம். ஸோ இந்த ஹேர் டானிக் வந்து கண்டிப்பாக ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.